தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம். சார், சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே மாநிலங்களவை தேர்தல் எதிர்பார்ப்போட நிறைய கூட்டணிகள் ஒன்றா இணைஞ்சிருக்கு. கமிட்மெண்ட்டை ஹானர் பண்ண வேண்டிய இடத்துல ஏடிஎம்கே இருக்கு. இது ஒரு வாய்ப்பாக இருக்குமா இல்லை அக்னி பரீட்சையாக இருக்குமா? இது எப்படி எடுத்துக்கிறது? இதை கொஞ்சம் அமில பரிசோதனை தான். என்ன காரணம்னா, பொதுவாக ராஜ்யசபா நிபந்தனை இப்போது சமீப காலமாகத்தான் விதிக்கப்படுகிறது. அதுவே ஒரு அரசியல் ரீதியாக அது சரியில்லைங்க. நமக்கு ஸ்ட்ரென்த் இருந்தா நம்ம ராஜ்யசபா ஜெயிக்கணும். ஆனா அதை ஒரு நிபந்தனையா மாற்றி கூட்டணி சேர்றதுக்கே ராஜ்யசபா வேணும் என்று கேட்பதே ஒரு அரசியல் அநாகரிகம். ஆனா அந்த அநாகரிகம் இப்போது வந்து விட்டது. அதிமுக ஏற்கனவே ஒரு சீட்டு 2026 தேமுதிகவுக்கு தருவதாக ப்ராமிஸ் பண்ணியிருக்கு. அப்படின்னா அவங்க அந்த ஒரு சீட்டை எதிர்பார்ப்பாங்க. பாமகவுக்கு ஒரு சீட்டு ப்ராமிஸ் பண்ணியாச்சு. ஸோ அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாகணும். அப்படின்னா 2 சீட்டு போயிடும். 4-2 6ங்க. அதிமுகவுக்கு 2, திமுகவுக்கு 4, ஆக 6 சீட்டு. 6 வேட்புமனுக்கு வந்துச்சுன்னா தேர்தல் இல்லை. 7வது வேட்புமனு வந்துச்சுன்னா தேர்தல் நடத்தி ஆகணும். இதுதான் சட்ட நிலைமை. இதுதான். அப்ப என்ன முடிவு எடுக்க போகிறார்கள்? திமுக கூட்டணியிலும் காங்கிரஸ் கட்சி முன்பின்னாகத்தான் பேசி வருது. அது இன்னும் தெளிவான முடிவாகவே எனக்கு தெரியல. காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏக்கள் கொஞ்சம் மாற்று முடிவு வைத்திருக்கிற மாதிரி தெரியுது. நேற்றைக்கே வேளாண்மைத்துறை அமைச்சர் பச்சை துண்டு அனைவருக்கும் கொடுக்கும்போது விசிகா மற்ற எம்எல்ஏக்கள்லாம் அதை வாங்கி அணிந்து கொண்டார்கள். ஆனால் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அணிந்து கொள்ளவில்லை. சிலர் அணிந்து கொள்ளவில்லை. செல்வ பிறந்தகையும் ரொம்ப ஒரு இங்கிதமா தெரியல, இறுக்கமான முகத்தோட தான் தெரிந்தார் என்று சட்டமன்றத்தை அட்டன் பண்ண நண்பர்கள் கூறினார்கள். அங்கேயும் ஒரு குழப்பம் இருக்கு. அவங்களுக்கும் ஒரு சீட்டு, ராஜ்யசபா சீட்டு ஒரு கனவு இருக்கு. ஒருவேளை இதை பயன்படுத்தி ஒரு நிர்பந்தம் கொடுக்கலாம் என்று கூட அவர்கள் நினைக்கலாம். திமுக ஆனா கொடுக்காது. ஏன்னா அவர்களுக்கே அவங்க சீனியர்ஸே 3 பேருக்கு கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. மீதி ஒரு சீட்டு தான் இருக்கு. அதை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுப்பார்களான்னு தெரியல. காங்கிரஸ் கட்சிக்கு அப்படி ஒண்ணு கொடுத்தா மற்றவங்களும் எதிர்பார்ப்பாங்க. தேமுதிக திருப்பி ஒரு தடவை திமுக கூட்டணியில அதே பேரத்தை தான் அவங்க பேசுவாங்க. அதனாலதான் இந்த ராஜ்யசபா தேர்தல் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு விறுவிறுப்பை பெற்றிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் பரபரப்புக்கு முன்கூட்டியே இந்த பரபரப்பு இப்போது தொடங்கிவிட்டது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரிஷா. மாநிலங்களவை தேர்தல் மார்ச் 16ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதில் திருச்சி சிவா மாநிலங்களவை உறுப்பினராக நீண்ட காலம் இருக்கக்கூடியவர். என்ஆர் இளங்கோ கடந்த முறை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். ஜி.கே. வாசன் கடந்த முறை பாஜகவோடு கூட்டணி அமைத்த போது அவர்களுடைய பரிந்துரை அடிப்படையில் அதிமுக சார்பாக அவருக்கு மாநிலங்களவை இடம் என்பது ஒதுக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் திருச்சி சிவா மாநிலங்களவை உறுப்பினராக இருப்பதற்கான அவசியத்தை திமுக ஏற்கனவே உணர்ந்திருப்பதாக தெரிகிறது. ஏனென்றால் நீண்ட காலமாக இருக்கக்கூடியவர் மாநிலங்களவையுடைய குழு தலைவராகவும் கடந்த துணைத் தலைவராகவும் செயல்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவருடைய பங்களிப்பு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுடைய குரலாக அவர் மாநிலங்களவையில் பேசக்கூடிய நிலையில் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றே பத்திரிகையாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். தொடர்பான சிறப்பு நிலையை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம்.